புதுச்சேரியில் தமிழக வெற்றிக் கழகம் தனித்து போட்டியிட திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியும் பாரதிய ஜனதாவும் கூட்டணியில் இருக்கின்றன. ஆனால் ரங்கசாமியுடன் கூட்டணி அமைத்து தேர்தலில் போட்டியிட தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் திட்டமிட்டதாக கூறப்படுகிறது. அதற்கான பல்வேறு முயற்சிகளில் ஈடுபட்டு வந்தது தவேகா. இருதரப்பிற்கும் இடையே பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளும் நடத்தப்பட்டன. தமிழக வெற்றிக் கழகம் ஆரம்பித்தவுடன் வாழ்த்து தெரிவித்தவர்களுள் ஒருவரான முதலமைச்சர் ரங்கசாமிக்கும் விஜய்க்கும் இடையே நட்புறவு இருந்ததாக பேசப்பட்டன. அதனால் பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்து கூட்டணி சாத்தியமாகிவிடும் என்று தவேகா தரப்பில் உறுதியாக நம்பப்பட்டது. புதுச்சேரியின் தேர்தல் பணிகளை மேற்பார்வையிட்டு வரும் தவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் இதற்கான முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டார். காரணம், புதுச்சேரியில் முன்னாள் எம்எல்ஏவாக இருந்த ஆனந்த் வரும் தேர்தலில் அங்கு மீண்டும் போட்டியிட முயற்சித்து வருவதாக கூறப்படுகிறது. ஆனால் பாஜகவை கழற்றிவிட்டு தவேகாவுடன் கூட்டணி வைக்க தயாராக இல்லை என்று என்ஆர் காங்கிரஸ் உறுதியாக தெரிவித்துவிட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. பாஜகவின் மூலம் புதுச்சேரிக்கு பல்வேறு நலத்திட்டங்களை செய்ய முடியும் என்ற நம்பிக்கையில் முதலமைச்சர் ரங்கசாமி திட்டவட்டமாக இருப்பதாக கூறப்படுகிறது. துணைநிலை ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் இடையேயான பிரச்சினைகள் தீர்க்கப்பட்டுள்ளதாக பாஜகவினரும் தெரிவித்து வருகின்றனர். அதேவேளையில் புதுச்சேரியில் புதிதாக கட்சி ஆரம்பிக்கவுள்ள லாட்டரி அதிபர் மார்டினின் மகன் ஜோஸ் சார்லஸ் விஜயுடன் இணைந்து போட்டியிட முயற்சித்து வருகிறார். ஆனால் அதற்கு தவேகா தரப்பிலிருந்து சாதகமான பதில் வரவில்லை. இதனால் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி, திமுக கூட்டணி, நாம் தமிழர் கட்சி, ஜோஸ் சார்லஸின் கட்சி என புதுச்சேரியில் தேர்தல் களம் பல்முனையாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இங்க தமிழ்நாட்டுல அவருக்கு அதிமுகவை காலி செய்கிற வேலையத்தான் அவர் இங்க பண்ணிக்கிட்டு இருக்காரு. அங்க அவர் பாத்தீங்கன்னா அதிமுக காலி செய்யற வேலைங்கிற கான்செப்ட் இல்ல. இப்ப பாத்தீங்கன்னா அவங்க ஆதவ அர்ஜுனாவுடைய ரிலேட்டிவ் அங்க தனியா ஒரு கட்சியை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. இப்ப ஆதவ அர்ஜுனா இருக்கிற கட்சி அங்க ஒண்ணு இருக்கு. புசி ஆனந்த் வேற ஆல்ரெடி என்ஆர் காங்கிரஸ் இந்த மாதிரி ரிலேட்டிவ் உள்ள ஒரு நபராக அந்த கட்சியில இருக்கிறார். ஸோ இங்க அவர் யாருடைய வாக்குகளை பிரிப்பார்னா, பாண்டிச்சேரியில ஒருவேளை அவர் பாரதிய ஜனதா கூட்டணி வாக்குகளை கூட பிரிக்க வாய்ப்பு இருக்கு. இங்க எப்படி அதிமுகங்கிற ஒரு கட்சியவே அவர் காலி செய்வாருங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுதோ, அந்த அளவுக்கு வாக்குகளை பிரிப்பார்னு எதிர்பார்க்கப்படுதோ, அதே மாதிரியான கான்செப்ட்ல தான் அங்க எங்க பாஜகவுக்கு வரக்கூடிய வாக்குகளை இவர் பிரிச்சுருவாரோ, புதிதாக வரக்கூடியவர்ங்கிற கான்செப்ட்ல பிரிச்சுருவாரோங்கிற அடிப்படையில தான் அங்க நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இந்நிலையில் புதுச்சேரியில் காலை வளத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் வரும் 9ஆம் தேதி பொதுக்கூட்டம் நடத்த தவேகாவினர் அனுமதி கேட்டுள்ளனர். அதனால் அந்த கூட்டத்தின் போது தவேகாவின் கூட்டணிக்கான பதில் தெரிந்துவிடும் என நம்பப்படுகிறது.